ஆண்டவன் திரைப்படத்தோட ட்ரெய்லர் விழாவுக்கு வந்திருக்க அனைத்து பத்திரிகை, டிவி மற்றும் அனைத்து ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே எனக்கு இந்த ஸ்படிய மாலை கொடுத்து அப்புறம் முருங்கைக்காய் வேறு கொடுத்தாங்க. அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவர் நேதாஜி அவர்கள் இன்னும் இருக்கிறதா அவர் ரொம்ப சுவாமிநாதன் அவர்கள் ரொம்ப நம்பிக்கையோடு அவர் அந்த பேச்சில் வந்து அது தெரியுது எந்த அளவுக்கு அவர் வீரியமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. எங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு வாத்தியார் இருந்தார். அந்த வாத்தியாருக்கு வந்து ஒரு ஹேபிட் என்னென்னா, யாராவது ஸ்பெல்லிங் தப்பாக சொல்லிட்டாங்கன்னா அவர் ஒத்துக்க மாட்டார். அந்த ஸ்பெல்லிங்கை கரெக்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பிரயத்தனம் எடுக்கணுமோ எடுத்துக்குவார். அவ்வளோ முயற்சி பண்ணுவார். அது கிளாஸில் நான் உட்காண்ட்ருப்பேன். எவனாவது எப்பாவது மாட்டிக்குவாங்க இல்லையா ஸ்பெல்லிங் சொல்ல தெரியாமல். அதனால் ஒரு பையன் எந்திரிச்சு ஏதோ பேசும்போது அவனுக்கு பிளாட்ஃபார்ம்னு சொல்ல வரல, அவன் ஃப்ளாட் பாம் அப்படின்னா இவர் வாத்தியார் பிடிச்சிட்டாரு. பிளாட், அவன் ஃப்ளாட் அப்படிங்கிறான். பிளாட் பா பா பிளாட்ஃபார்ம் அப்படின்னு ஃப்ளாட் பாம்ங்கிறான் அவன். இவர் பா பா பிளாட் பிளாட் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவனும் எஃப்எஃப்லேயே சொல்லிட்டு இருக்கான ஒழிய அவன் ஃப்ளாட்லாம் பீல ஆரம்பிக்க மாட்டேங்கிறான். இது அடுத்த பீரியட் பெல் அடிக்கும். அந்த வாத்தியார் வந்தால் உள்ளே வந்துட்டு இந்த வாத்தியார் இருக்கிற பாட்டு கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பிளாட்னு இவர் எப்படியாவது சொல்கிறதுக்கே ட்ரை பண்ணிட்டு இருப்பார். இது ஒரு நாள் அவர் வந்து இந்த வாத்தியாரும் ஸ்பெல்லிங் கரெக்ட் பண்ணுற வாத்தியாரும் இன்னொரு வாத்தியார் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அது நடுவில் இந்த பில்டிங் அந்த பில்டிங் நடுவில் கிராஸ் பண்ணும்போது அவங்க நின்று ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ஆப்போசிட் வாத்தியாரை வந்து தோட்ட வேலை செய்கிற ஒரு கார்னர் இருக்கார் இல்லையா, அது செடியெல்லாம் வெட்டி கட்டி தண்ணியெல்லாம் ஊற்றுற ஒரு கார்னர், அவர் வந்து அந்த வாத்தியாரை கூப்பிட்றதுக்காக பக்கத்தில் வந்து, சார் உங்களை லைப்ரரி மாஸ்டர் வர சொன்னாருங்க அப்படின்னா, நான் வர்றேன்னு சொல்லுன்னு அவர் சொல்கிறாரு. இல்லை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னேன், இந்த லைப்ரரி மாஸ்டர் வர சொன்னேன். லைப்ரரி இல்லை லைப்ரரி அப்படின்னு. அவன் தோட்ட வேலைக்காரன், அவனுக்கு என்ன தெரியும்? அவன் லைப்புன்னே சொல்ல வரல, அவனுக்கு ரைப்புன்னு லைப் இப்படியே சொல்லியிருந்தேன். இது எங்களுக்கு எல்லாம் எப்போவுமே காமெடியாக இருக்கும். இந்த மாதிரி அவர்கிட்ட யார் சிக்குவாங்க, எவ்வளோ நேரம் பாடம் எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவருடைய இயல்பு அப்படிங்கிறது அது. அவனை கரெக்ட் பண்ணியே ஆகணும், அவன் தப்பாக சொல்கிறது விடக்கூடாது, அவனை கரெக்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அவ்வளோ பிரயத்தனம் பண்ணிட்டு பண்ணுவார். என்னென்னா இது அவருடைய கேரக்டர். இது யாருக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னால் நம்ம கண்ணனுக்காக சொல்ல வந்தேன். என்ன அப்படின்னா, எல்லாரும் எப்படியோ சினிமா எடுக்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணு நினச்சா கூட நான் எடுக்கிற சினிமா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு, அது வெற்றி தோல்வி முக்கியம் இல்லை, அது காசு வருதா போகுதாங்கிறது முக்கியம் இல்லை, நான் ஏதாவது உபயோகமான ஒரு கருத்து சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அவ்வளோ தீர்மானமாக இருந்து அவர் இந்த படத்தை பண்ணியிருக்காரு. அந்த கதை சொன்ன நாள்லேருந்து நான் அவர்கிட்ட அவருடைய கேரக்டரு அந்த ஊருக்கு போனது நடித்தது இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அப்போ இப்போ கூட பேசிட்டு இருக்கும்போது சொல்கிறேன், நான் வந்து இந்த மாதிரி படங்கள் தான் எடுப்பேன் அப்படிங்கிறத வந்து தீர்மானமாக இருந்துகிட்ருக்காரு. அது சில பேர்த்தினுடைய கேரக்டர் என்னென்னா, அவங்களுக்கு வந்து நம்ம ஒன்று இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டோம்னா அது இப்படி தான் இருக்கணும். ஆனால் அவங்களுக்கு வந்து அதில் ஒரு பிடித்தம் வந்துருச்சுன்னா அது பண்ணுவாங்க. அந்த கண்ணன் அவர்களை வந்து என்னடா அவருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, அவர் அந்த மக்கள் மேலே இருக்கிற ஒரு இதுதான். அந்த கதை ஏன் பிடிச்சது அவருக்கு, மகேஷ் அவர்கள் வந்து இந்த கதை வந்து இப்படி ஒரு இருக்குது அப்படிங்கிறது யூடியூப்பில் சொன்ன உடனே, ஆஹா ஜனங்கக்கிட்ட இவ்வளோ கஷ்டம் இருக்கா, ஜனங்க இப்படியே தான் இருக்காங்களா, இதை எழுதி போட்டு இது மூலமாக வந்து கவர்மெண்ட்டு வந்து திசை திருப்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு சோசியல் சர்வீஸ் பண்ணுற அளவுக்கு இது மேட்டர் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அவசியம் இதை நான் எடுத்தே ஆகணும். ஏன்னா இது போகிறதுனால எத்தனை கிராமங்களுக்கு எத்தனை ஊர்களுக்கு இது
ஒரு விமோசனமாக இருக்குமோ, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு தீக்குச்சியை நம்ம உரைச்சி வைப்போம், அந்த வெளிச்சம் வந்து எத்தனை பேர்த்துக்கு எத்தனை விளக்கேற்ற முடியுமோ ஏற்றுட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அது ஒரு ரொம்ப பிடித்தமான ஒரு கேரக்டர். நான் காமெடியாக ஆரம்பிச்சிருந்தேன் அந்த வாத்தியாரை பற்றி. ஆனால் இது காமெடியில் ரியல் லைஃப்பில் சீரியஸான ஒரு கேரக்டரைசேஷன். அடுத்தவங்களுக்கு உதவியாக கடைசி வரைக்கும் இருக்கணும்னு. அதே மாதிரி இன்னொரு மேட்ரு, ஹீரோன்னா நம்ம எல்லாமே ஹீரோன்னு இமேஜின் பண்ணிட்டுருப்போம். ஏன்னா நம்ம சினிமா பார்க்குறதுனால ஹீரோன்னு இவங்க தான் அவங்க தான் அப்படின்னு சொல்லி ஹிஸ்டாரிக்கல் ஹீரோன்னு அப்படி தான் அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்ச ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோ ஒரு ஆள். அவருக்கு என்னென்னா, அவர் குருநாதர், டேய் மோட்சத்துக்கு போகிறதுக்கு உனக்கு நான் வந்து ஒரு வழி சொல்கிறேன், என்னென்னா அது ஒரு மந்திரம் சொல்கிறேன், இந்த மந்திரத்தை நீ கற்றுக்கிட்டு இதை நீ சொன்னீன்னா உடனே உனக்கு மோட்சம் கிடைக்கும். ஆனால் ஒன்று, இந்த மந்திரத்தை வந்து தயவுசெய்து நீ வேறு யாருக்காவது போய் சொல்லிடக்கூடாது, சொல்லிவிட்டு அவன் தலை வெடிச்சு செத்துருவேன் நீ, அதனால் உனக்கு மட்டும் மோட்சத்துக்கு போகிறதுக்கு இந்த மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அந்த ஆள் பார்த்தான், ஓ நமோ நாராயணான்னு சொன்னால் உடனே மோட்சத்துக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒன்று நேராக காலையில் வெடிஞ்சு எழுந்திரிச்சோன்னே ஒரு 7:30-8 மணிக்கு போய் அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய கோபுரத்தில் போய் ஏறி மேலேன்னு கத்தினான். எல்லோரும் என்னடா கோபுரத்தில் இருப்பாங்க, ஏதாவது செத்துக்கு தொலைய போகிறான் போலுக்கு, என்ன இந்த ஆளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஊரே வந்து வேடிக்கை பார்க்கும்போது சொன்னார், இல்லை உங்களுக்கு எல்லாத்துக்குமே மோட்சத்துக்கு போகிறதுக்கு ஒரு நான் மந்திரம் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் முடிவு பண்ணிட்டான், இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி நான் ஒருத்தன் மட்டும் மோட்சத்துக்கு போகிறத விட நம்ம ஊருக்கே மோட்சம் கிடைக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஓம் நமோ நாராயணா அப்படின்ட்டான். ஸோ அவன் கேரக்டரைசேஷன் பாருங்கள், உனக்கு இப்போ மோட்சம் கிடைக்கும் அப்படின்னா எனக்கு ஒருத்தனை விட நான் சொல்கிறதுனால ஊருக்கே கிடைக்கும்னு சொல்லும்போது ஊரே மோட்சம் அடையட்டுமே நம்ம ஊருக்காரங்க எல்லாருமே அப்படிங்கிற எவ்வளோ பெரிய பரந்தவன். அந்த ஆள் தான் ஹீரோ, அவர் தான் ராமானுஜர். அது என்னன்னா மகேஷுக்கு அதை சொல்லலாம். ஏன்னா எல்லாரும் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நமக்கு இதனால் என்ன வருமானம், இதனால் என்ன நமக்கு பொழப்பு, இதனால் என்ன கிடைக்குது அப்படிங்கிறது இல்லாமல் எங்கே எது நடந்தாலும் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க அவர்களும் மனிதர்கள் தான், சக மனிதர்கள், அவங்களாம் இவ்வளோ சிரமத்தில் இருக்காங்க, இவ்வளோ இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை வீடியோவை பதிவு பண்ணி எல்லா பக்கம் போய், ஏன்னா இவர் வீடியோவில் பதிவு பண்ணது தான் அது கலெக்டர் வரைக்கும் போய் கவர்மெண்ட் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் கூப்பிட்டு, ஏன்னா அந்த கிராமம் நான் போய் உண்மையில் இறங்கி பார்க்கும்போது உண்மையிலேயே இப்படி ஒரு கிராமமா அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா ஆளே இல்லை அந்த கிராமத்தில். ஸோ ஒரு 50 வீடு இருக்குது, 50 வீடுமே அப்படி உடஞ்சி இப்படி உடஞ்சி, கதவு இல்லாமல், சிலது கதவு பூட்டிருக்கு ஆனால் செவர் இருக்காது, இப்படி இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்குது. நானும் உள்ளே போய் பார்க்குறேன், எங்கள் ஷூட்டிங் ஆளுங்க 10 பேர் தவிர்த்து வேறு யாருமே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஊர். அந்த ஊரில் ஒரு வைத்தியர் அவங்க சம்சாரம் மட்டும்தான் இருக்காங்க. என்னென்னா அந்த வைத்தியர் அந்த சம்சாரமும் வந்து அவங்களுக்கு எங்கேயோ ஒரு 10-15 மைலில் அந்த சுற்று வட்டாரத்தில் எங்கேயாவது இருந்து வருவாங்க. எதாவது உடம்பு சரியில்லைன்னா இந்த வைத்தியர்கிட்ட வந்து கேட்டு வாங்கி எதாவது மருந்து வாங்கி சாப்பிட்டு போவாங்க. அவங்களுக்கு அவர்கிட்ட வந்தால் நல்லா வரும், நமக்கு நல்லா ஆயிரும், சலீஸாக கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த நம்பிக்கையில் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. இவரும் அது வந்தால் போதுன்னு இங்கேருந்து ஒரு வாரம் 10 நாளைக்கு ஒரு தடவை டவுனுக்கு போய் அந்த ஒரு வாரம் 10 நாளைக்கு வேண்டியது மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு அவரும் அவங்க சம்சாரம் மட்டுமே அவங்க சமையல் பண்ணி சாப்பிட்டு, அவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் தண்ணி வருது அங்கே ஒரு ஓரமாக, அதில் வந்து அந்த கிராமத்துலேயே அவங்க இருக்காங்க. அப்போ தான் சொன்னார், இவங்க ஒரிஜினலு படத்தில் வந்து நடிக்க வச்சது வந்து வேறு கேரக்டர், சினிமாக்காக நடிக்க வச்சேன், ஆனால் ஒரிஜினல் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா இந்த மாதிரி ஒரு ஒரிஜினலாக இருந்து இதை வந்து எழுதி போட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த கலெக்டர் அவங்க வரைக்கும் தகவல் போய் அவர் வந்து அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்து கவர்மெண்ட்டில் அந்த ஸ்கீமில் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த நான் படத்தில் நான் பேசின டைலாக்கெல்லாம் வந்து ஒரிஜினலான டைலாக்கு, ஒரிஜினலாகவே அப்படிலாம் ஒரு திட்டம் இருந்து அந்த திட்டத்து மூலமாக அந்த வீடு கட்டி கொடுத்து, நானும் அந்த வீடு ஓப்பனிங்க்கு போகிற மாதிரி தான் அந்த சீனெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடு அவங்களுக்கு கொடுத்துட்டு, அதே மாதிரி என்ன சொல்லுவோன்னா, இந்த கிராமத்தில் எல்லாருமே வந்து அவங்கவுங்க சொந்த ஊருக்கு வந்து மீண்டும் விவசாயம் பார்க்குறதுக்காக அதுக்காக சில திட்டங்களை போட்டு அவங்களுக்கு என்ன உதவி பண்ணுமோ அதை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கேரக்டர் மூலமாக
கலெக்டர் டைலாக் சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கான். இது என்னென்னா, யாருமே வந்து சொந்த ஊர் விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி யாரும் அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்கிறது இல்லை. ஆனால் மனிதனுடைய சூழ்நிலைகள், அவனுக்கு எதிர்காலம் என்ன அப்படிங்கிறதுனால இப்போ கேந்திர முனுசாமி அவர் பேசும்போது எந்த ஊருக்கு போனாலும் ஒரு ராமநாதபுரத்துக்காரன் ஒரு திருப்பான் அப்படின்னு சொல்கிறதுன்னா, அங்கே மழை இல்லை, தண்ணி இல்லை, எல்லாமே விவசாயம் முதல் கொண்டு எல்லாமே பிரச்சனைங்க போது அப்போ பிழைப்புக்கு வழி